மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுள் முன் மண்டிக்கிட்டாலும் கடவுள் முன் நின்று கதறினாலும் இதெல்லாம் நடந்தே தீரும் அப்படின்ற வகையில் 60 வயதுக்குள் உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டியவை என்னென்ன, செய்யக்கூடாதவை என்னென்ன, உங்களுடைய குடும்பத்தின் நிலை, திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருமா, பணம் குவிய என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதுவரை யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். உங்களுடைய மீனம் ராசியின் அதிபதி குரு பகவான். குரு பகவான் உங்களுக்கு அதிபதியாக இருப்பதால் புதிய முடிவுகளில் சிந்தித்து செயல்படுவது 40 வயதுக்கு பிறகு சிறப்பானதாக இருக்கும். தற்பெருமையான பேச்சுகளை 30 வயதுக்கு பிறகு குறைத்து கொள்ளணும், இல்லைனா பல பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும் என்று தான் சொல்ல வேண்டும். எதிலையும் தனித்து செயல்படுவது தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு 37 வயதுக்கு பிறகு அதிகரிக்கும். இணைய துறைகளில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி 34 வயதுக்கு பிறகு வந்து சேரும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை மிக பெரும் அளவில் உயரும் என்றே சொல்ல வேண்டும். வித்தியாசமான கனவுகள் எல்லாம் 46 வயதுக்கு பிறகு தோன்றும். ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாக்கும். உறவினர்களும் உங்களுக்கு நிச்சயம் ஆதரவாக இருப்பாங்க. முன் கோபத்தால் ஒரு சிலருடைய நட்பை இழப்பதற்கான சூழ்நிலை 24 வயதுக்கு பிறகு அமையலாம். செல்வாக்கை மேம்படுத்துவதற்கான சில விரயங்களும் உண்டாகும். மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதமும் உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களும் உங்களுடைய ராசியில் அடங்கி இருக்கின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் மீனம் ராசிக்காரர்கள். உங்களுடைய 40 வயதுக்கு பிறகு தவறிய பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். உடன் இருப்பவர்களில் யார் உண்மையானவர்கள் அப்படின்றத 36 வயதுக்கு பிறகு நீங்கள் புரிந்து கொள்வீங்க. வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிந்து அதற்கேற்றார் போல நிச்சயம் 60 வயதிற்குள் நீங்கள் செயல்படுவீங்க. தள்ளி போன சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மற்றவர்களுடைய கருத்துக்கு மதிப்பளித்து செயல்படுவது உங்கள் மீது மதிப்பை உயர்த்தும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு அதிகமாகும். புதிய இலக்குகளும் அனுபவமும் உண்டாகும். போட்டி விஷயங்களில் உத்வேகத்துடன் விவேகத்துடன் செயல்படணும். உங்களை பற்றிய புரிதல் உங்களுக்கே அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் என்றால் அது 40 வயதுக்கு பிறகுதான். உங்களுடைய மீனம் ராசி அப்படின்றது கால புருஷனுடைய அங்க அமைப்பில் 2 பாதங்களையும் குறிக்கக்கூடிய 4வது உபய ராசி அப்படின்றத நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் ரொம்ப பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பீங்க. உங்ககிட்ட பேசும்போது வார்த்தைகளை அளந்து தான் பேசணும். சின்ன விஷயங்களில் கூட குற்றம் குறைகளை கண்டுபிடிப்பதில் வல்லவர்களாக இருப்பவர்கள் தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள். அது மட்டுமல்ல, சமயம் பார்த்து காலை வாரி விடுவதிலையும் வல்லவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு 60 வயதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள், பழக்கமில்லாத புதிய உணவுகளை எடுத்துக்கொள்வதால் வரக்கூடிய பிரச்சனைகள், தேவைக்கு ஏற்ப நீர் அருந்தாததால் வரக்கூடிய பிரச்சனைகள், கண் வலி, மூக்கு வலி, காது வலி போன்ற பிரச்சனைகள், மூட்டு வலி பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயம் பெரிய அளவில் பாடாய்படுத்தும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். உங்களுக்கு வரவேண்டிய வரவுகள் எல்லாம் தேவைக்கு ஏற்பவே இருக்கும். அனாவசியமான செலவுகளை குறைச்சி கொள்ளணும். வருமான உயர்வு குறித்த சிந்தனைகளும் ஆலோசனைகளும் உங்களுக்கு 40 வயதுக்கு பிறகு கிடைக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார 30 வயதுக்கு பிறகு வந்துடும். புதிய மனை மற்றும் வீடு சார்ந்த செயல்களில் உங்களுக்கு நிச்சயம் ஆர்வம் உண்டாகும் என்பதையும் சொல்ல வேண்டும். எப்பவுமே கற்பனை உலகில் மிதப்பவர்களாக இருப்பவர்கள் தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள்.
உங்ககிட்ட தயாள குணம், பொறுமை, தன்னம்பிக்கை யாவும் இருப்பதால் 46 வயதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையே மிக பெரும் உச்சத்திற்கு சென்றுவிடும். உங்களுடைய சுக துக்கங்களையும் நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டீங்க, ஆனால் மற்றவர்களுடைய சுக துக்கங்களை உங்களுடைய துக்கங்கள் போல ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதற்கு தயாராக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் வீணாக வலிய போய் மற்றவர்களுக்கு உதவி செய்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கே பிரச்சனையாகிவிடும். அதன் பிறகு கடவுள் முன் நின்று மண்டியிட்டாலும் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். சமயத்திற்கு ஏற்றாறு போல மாறிவிடும் சுபாவமும் உங்ககிட்ட இருக்கின்றது. கெட்ட சகவாசங்களுக்கு மிக எளிதில் அடிமையாகக்கூடியவர்களாக மீனராசியில் பிறந்த நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதனால இதை மட்டும், அதாவது இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலவீனம் என்று கூட சொல்ல வேண்டும். சக ஊழியர்களிடத்தில் பொறுமையோடு இருக்கணும். உயர் பொறுப்பில் இருப்பவங்க கிட்ட சிறு சிறு விவாதங்கள் நிச்சயம் தோன்றி மறையும் என்றே சொல்லணும். பணி மாற்ற முயற்சிகளில் சிந்தித்து முடிவெடுக்கணும். பணியின் நிலவரங்களை அறிந்து வாக்குறுதிகளை கொடுக்கணும். நிர்வாகத்துறைகளில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி 40 வயதுக்கு பிறகு வரும். கடினமான செயல்களையும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் என்றால் அது 26 வயதுக்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டம்தான். வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் மற்றும் அறிமுகங்களும் உங்களுக்கு வியாபாரத்தை ஆரம்பித்த 1 வருடத்திலேயே நிச்சயம் கிடைக்கும். சமூக பணிகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மாறுபட்ட அனுபவம் 30 வயதுக்கு பிறகு உண்டாகும். அரசியல்வாதிகள் புரிதல் இல்லாமல் கருத்துக்கள் சொல்வதை தவிர்த்திடணும். அதாவது அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு, அதாவது ஒரு கட்சியில் தொண்டனாக இருந்தாலும் சரி, புரிதல் இல்லாமல் எந்த ஒரு கருத்தையும் சொல்கிறத தவிர்த்திடணும். எதையும் செய்ய முடியும் அப்படின்ற இருமாப்பும் உங்களுக்கு அதிகமாயிடும். உடன் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட எண்ணங்களை, தனிப்பட்ட ரகசியங்களை, தனிப்பட்ட விஷயங்களை சொல்வதை 30 வயதுக்கு பிறகு குறைத்து கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை அடி பாதாளத்திற்கு செல்லும். கடவுள் முன் நின்று மண்டியிட்டாலும், கடவுள் முன் நின்று கதறினாலும் அதன் பிறகு எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை சொல்லியே ஆக வேண்டும். செய்யும் முயற்சிகளில் விமர்சன கருத்துகள் நிச்சயம் ஏற்பட்டு நீங்கும். பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவு 43 வயதுக்கு பிறகு கிடைக்கும். கட்சி மேலிடம் மூலமாக சில நெருக்கடியான சூழல்கள் 31 வயதுக்கு பிறகு தோன்றி மறையும். கலை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும். வித்தியாசமான முயற்சிகள் மற்றும் அணுகுமுறைகளின் மூலமாக மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வீங்க. மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் குறும்புத்தனமாக இருப்பீங்க. ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக ஏதாவது செஞ்சுட்டு சிக்கலில் நிச்சயம் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க. நீங்கள் இதமாகவும் பேசுவீங்க, இங்கிதமாகவும் சூழ்நிலைக்கு தகுந்த வாரம் பேசுகிறதுல ரொம்ப கெட்டிக்காரர்கள் என்று தான் சொல்லணும். எதையும் திட்டமிட்டு செய்வீங்க. சற்று பயந்த சுபாவம் கொண்டவர்கள் அப்படின்றதுனால உங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் இறங்க முடியாது. எவ்வளவு சீக்கிரத்தில் ஒருத்தவங்க கிட்ட அன்பாக பழகிறீங்களோ அதை விட சீக்கிரமாகவே அவங்க நல்லவங்க இல்லை அப்படின்ட்டு தெரிந்தால் உடனே விலகிடுறதில் உங்களை மிஞ்ச ஆள் இல்லைன்னே சொல்லலாம். சில விஷயங்களை திட்டமிட்டு 30 வயதுக்கு பிறகு செயல்படுத்துவீங்க. உறவுகளின் மத்தியில் பொறுமையோடு செயல்படணும். வேலைகளில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே 39 வயதுக்கு பிறகு குறைஞ்சிடும். அறிவு ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்க. 24 வயதுக்கு பிறகு இது அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுக்கான அடையாளத்தை நீங்களே உருவாக்கி கொள்வீர்கள். எதையும் செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு 31 வயதுக்கு பிறகு நிச்சயம் ஏற்படும் என்று தான் சொல்ல வேண்டும். மிக முக்கியமாக புதுவிதமான உத்வேகத்துடனும் துணிவுடனும் 41 வயதுக்கு பிறகு செயல்படுவீங்க. குடும்பத்தில் சின்ன விவாதங்கள், கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுடைய 34 வயதுக்கு பிறகு தோன்றி மறையும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வெளியில் இருந்து யாரும் தீங்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்களே தீங்கு செய்து கொள்வதில் மிகச்சிறந்தவர்களாக இருக்கீங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. அதாவது எப்படி தீங்கு செய்து கொள்வீங்க அப்படின்னா, என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம்னு தெரியாமல் பேசிடுவீங்க. அதனால் பிரச்சனை வரும்.
அடுத்தவங்களுடைய விஷயங்களில் வீணாக போய் தலையிடுவீங்க, அதனால் பிரச்சனை வரும். இதெல்லாம் எப்படி சொல்கிறது? உங்களுக்கு நீங்களே தீங்கு செய்து கொள்கிறீர்கள் அப்படின்றது தானே அர்த்தம். அதுதான் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும், பார்த்து இருந்துக்கோங்க. தேவையில்லாத விவகாரங்களில் அடிக்கடி தலையிட்டு வீண் வம்பை விலை கொடுத்து வாங்குறதுல உங்களை மிஞ்ச ஆள் இல்லைன்னே சொல்லணும். இதனால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை கூட அடிக்கடி மாற்றிட்டே இருப்பீங்க. கால நேரம் பார்க்காம நீங்கள் உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு பணப்பிரச்சனை அப்படின்றது பெருசாக இருக்காதுன்னே சொல்ல வேண்டும். தனம் பணம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படணும். 30 வயதுக்குள்ளார 30 வயதுக்கு மேலே நீங்கள் சிறப்பாக இருப்பீங்கன்னே சொல்லலாம். குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான விரயங்களும் நிச்சயம் உண்டாகும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். வீடு மாற்றம், தொழில் மாற்றம், இது சம்பந்தமாக நீங்கள் உங்களுடைய 40 வயதுக்கு பிறகு நிச்சயம் ஒரு நல்ல முடிவை எடுப்பீங்கன்னே சொல்லலாம். எதிர்பாராத சில தகவல்கள் மூலமாக விரயங்கள் ஏற்படும், பார்த்துக்கோங்க. உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டாலும் நன்மை நடக்கும், பொறுமையாக இருங்க. ஆன்மீக ரீதியான பயணங்களை 40 வயதுக்கு பிறகு அடிக்கடி மேற்கொள்வீங்க. வியாபார பணிகளில் ஒரு விதமான மந்தமான சூழ்நிலை காணப்பட்டாலும் அதை நிச்சயம் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. எதிர்பாராத சில புதிய பயணங்களின் மூலமாக நல்ல அனுபவம் ஏற்படும். தடைபட்டு போன வெளியூர் உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே 33 வயதுக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலையுமே உணர்வு பூர்வமாக செயல்படுபவர்கள் தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள். உறவினர்கள் வழியில் 34 வயதுக்கு பிறகு விட்டு கொடுத்து போவது தான் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வோடு இருக்கணும். தர்ம காரியங்களில் உங்களுக்கு ஈடுபாடு 50 வயதுக்கு பிறகு அதிகரிக்கும். வீண் வாக்குவாதங்களை குறைத்து கொள்ளணும். சிலருக்கு விபரீத ராஜயோகம் 26 வயதிலிருந்தே உண்டாகிடும். கடல் கடந்து செல்லக்கூடிய எண்ணமும் 30 வயதுக்கு பிறகு வரும். பலவிதமான கண்ணோட்டம் உண்டாகும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவு காலதாமதத்திற்கு பிறகு நிச்சயம் கிடைக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். பணம் தொடர்பான நெருக்கடிகள் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்து எளிமையோடு வாழணும். கொடுக்கல் வாங்கல்ல யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத அறிந்து கொடுக்கலை அப்படின்னா நீங்கள் பிரச்சனைகளில் சிக்கி கொண்டு கடவுள் முன் நின்று மண்டிக்கிட்டாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுவதையும் தவிர்த்திடணும். குறிப்பாக 30 வயதுக்கு பிறகு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இதன் மூலமாக வரும், பார்த்து இருந்துக்கோங்க. கையில் இருக்கக்கூடிய பணத்தை சொத்துக்களில் முதலீடு செய்வது தான் 40 வயதுக்கு பிறகு உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். உடல் நலக்குறைவு ஏற்படவும் உங்களுக்கு அதிகம் வாய்ப்புகள் இருக்கின்றது. உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு இருக்கணும். உங்களுடைய செயல்களில் பதற்றமின்றி விவேகத்தோடு செயல்படுவது தலைவலி சார்ந்த பிரச்சனைகளை நிச்சயம் குறைக்கும் என்று தான் சொல்லணும். நல்லெண்ணெய் பயன்படுத்துவதை அதிகப்படுத்தணும். தனகாரகனான குரு பகவானுடைய ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணமெல்லாம் பெருசு இல்லை, குணம்தான் பெருசு அப்படின்றத ஒரு குறிக்கோளோடு இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிந்து 40 வயதுக்கு பிறகு நிறைவேற்றி வைப்பீங்க. சகோதரர் வகையில் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் எல்லாம் 60 வயதுக்குள்ளார நிச்சயம் கைகூடி வரும். தந்தையின் ஆரோக்கியம் சார்ந்த செயல்களில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து மாட்டிக்காதீங்க. எதிர்பாராத சில செலவுகளும் அடிக்கடி உண்டாகும், பார்த்து இருந்துக்கோங்க. தர்ம காரியத்தில் மனம் போகும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் 39 வயதுக்கு பிறகு அடிக்கும். நெருக்கமானவர்களின் மூலமாக அடிக்கடி எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும். கேளிக்கைகளில் செலவுகளை குறைத்து கொள்ளணும், இல்லைனா பிரச்சனைகள் தான் வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. குடும்ப ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. சமூக பணிகளில் உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் உயர்ந்திடும். கணவருடன் அடிக்கடி பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் மீனம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு அமைந்திருக்கின்றது. மாணவர்களுக்கு அடிப்படை கல்வியில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை நிச்சயம் இருக்கும். உங்களுடைய சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலைகள் எல்லாம் 40 வயதுக்கு பிறகு மறைந்திடும்.
போட்டிகளில் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி வாகை சூடுபவர்களாக இருப்பவர்கள்தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் என்பதை நீங்கள் 1க்கு 2 முறை புரிந்து கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களை யாராவது அவமானப்படுத்தினா வாழ்க்கை முழுவதுமே அவர்களை ஒதுக்கி வைப்பதில் நீங்கள் குறிக்கோளாக இருப்பீங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை என்ன அப்படின்றத அவங்களுக்கு நீங்கள் எடுத்து காட்டுவீங்க. மதிப்பு மரியாதை இல்லாத இடத்துல ஒருபோதும் நிற்க மாட்டீங்க. உத்தியோகம் நிமித்தமான பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக உண்டாகும். பணிபுரியும் இடத்துல ஆர்வமின்மை சில நேரங்களில் ஏற்படும். மரியாதை குறைவும் ஏற்படும், பார்த்து இருந்துக்கோங்க. மேல் அதிகாரிகளிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான முடிவுகளை எடுப்பீங்க. திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக பணியில் உண்டாகும் தாமதத்தை குறைக்கலாம், பார்த்து இருந்துக்கோங்க. அரசு துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய மதிப்புகளில் மாற்றம் நேரிடலாம். திடீர் விரய செலவுகள் வரும். உங்களுடைய பேச்சில் கவனமும் நிதானமும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவானே உங்களின் 9வது இடத்துக்கும் அதிபதியாக வராரு. 9வது இடத்தை பாக்கியஸ்தானம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால் அந்த பாக்கியஸ்தானத்தினால நீங்கள் பேசியே நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களாக நிச்சயம் மாறுவீங்க என்பதையும் சொல்ல வேண்டும். வியாபார செயல்களில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை நிச்சயம் காணப்படும். தொழில் முதலீட்டை கவனமாக கையாளணும். பணம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்பட்டு ஒரு முடிவு எடுங்க. புதிய வியூகங்களில் எண்ணிய பலன் கிடைப்பதில் அலைச்சல் நிச்சயம், தாமதம் நிச்சயம். வியாபாரம் செய்பவர்களுக்கு 40 வயதுக்கு பிறகு ஏற்படும். கமிஷன், ஷேர் மார்க்கெட்டு போன்ற தொழிலில் ரொம்ப விவேகமாக அதே சமயத்தில் வேகமாக இருக்கணும். அரசு தொடர்பான ஆதரவுகள் உங்களுக்கு நிச்சயம் 37 வயதுக்கு பிறகு கிடைக்கும். வியாபாரம் நிமித்தமான விஷயங்களில் வெளியூர் செல்ல வேண்டி இருந்தால் கவனத்தோடு இருக்கணும். எதிரிகள் உங்களுக்கு நிச்சயம் அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும். மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, புத்துணர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு 40 வயதுக்கு பிறகு அதிகமாகவே இருக்கும். துறைகளில் எந்த துறைகளில் நீங்கள் காலடி எடுத்து வைத்தாலும் அந்த துறைகளில் கொடிகட்டி பறப்பீங்க. நீண்டகால வைப்பு தொகைகள் கிடைக்க பெறுவீங்க. விழிப்புணர்வுடன் எந்த ஒரு விஷயத்திலையும் இருப்பது 40 வயதுக்கு பிறகு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். நீங்கள் யார் அப்படின்றத உங்களுடைய 40வது வயதில் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு நிச்சயம் நீங்கள் புரிய வைப்பீர்கள். திருமண வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கை அமையும் என்று சொல்லணும். கிட்டத்தட்ட 25 வயதுக்கு பிறகு 33 வயதுக்குள்ளார மீனம் ராசியில் பிறந்த உங்கள் அனைவருக்குமே திருமணம் அப்படின்றது நடந்துடும். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற்போல உங்களுடைய மன வாழ்க்கை நிச்சயம் அமையும். ஒரே 1% பேருக்கு பிரச்சனைகளோட வாழ்க்கை இருக்கும். அந்த 1% பேர் நீங்களாக இருக்கலாம். அப்படி இருக்காமல் இருப்பது தான் நல்லது. 99% பேர் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வீங்க. அந்த அளவுக்கு சிறப்பான வாழ்க்கையை வாழ்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. உங்களுக்கு திருமணம் ஆவதில் சில தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் நிச்சயம் திருமணம் நடந்தேறும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அருமையான சுகபோக செல்வ செழிப்பான வாழ்க்கை அமைய நிறையவே வாய்ப்புகள் இருக்கின்றது. வரக்கூடிய வாய்ப்பை தவற விடாதீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களின் 5வது இடத்துக்கு அதிபதியாக சந்திர பகவான் வருவதால் உங்களுக்கு பிறந்த குழந்தை மூலமாக ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயம் நடந்தேறும் என்பதையும் சொல்ல வேண்டும். கண்முன்னே ஏதேனும் அநியாயங்கள் நடந்தால் அதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு 60 வயது ஆனாலும் சரி, பக்கத்தில் ஏதாவது பிரச்சனைனா சும்மா இருக்க மாட்டீங்க. போய் பிரச்சனையை தீர்த்து வைக்க பார்ப்பீங்க. அதில் ஒரு குறிக்கோளாகவே இருப்பீங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். மிக மிக முக்கியமாக கொடுக்கல் வாங்கல். உங்ககிட்ட இருக்க பணத்தை மற்றவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்கு நீங்கள் தயங்குபவர்களாக இருப்பீங்க. இவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், எதுக்காக மற்றவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நாம் அலையணும், ஒரு வங்கியில் போட்டு வச்சா அது இருக்குமே, கம்மியான வட்டி வந்தாலும் பரவாயில்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பவங்க தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள். அதற்கு ஏற்றார் போலவே உங்களுடைய
பணிகளும் சரி, உங்களுடைய வாழ்க்கையும் சரி சிறப்பாக அமையும். யாருக்காகவும் எதற்காகவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுயமரியாதையை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டீங்க. உங்களுடைய அயராத முயற்சியால், அயராத உழைப்பால் 44 வயதுக்கு பிறகு மிக பெரும் ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்வீர்கள். பணம், செல்வம் யாவும் உங்களை வந்து சேரும் என்பதையும் சொல்ல வேண்டும். பிள்ளைகள் வழியில் நல்லதொரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியிலையும் நல்லதொரு மாற்றம் உண்டாகும். உங்களுடைய உழைப்பின் மூலமாகவும் நல்லதொரு மாற்றம் உண்டாகும். இப்படி எந்த பக்கம் போனாலும் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை உண்டுனே சொல்லலாம். ஆனால் சில விஷயங்களில் மட்டும் இதை செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க. அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்க. நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டுட்டு கடவுள் முன் நின்று மண்டிக்கிட்டாலும், கடவுள் முன் நின்று கதறினாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கடவுள் முன் நின்று மண்டிக்கிட்டாலும், கடவுள் முன் நின்று கதறினாலும் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீனம் ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் 60 வயதுக்குள் என்ன நடக்கும், கடவுள் முன்னின்று மண்டியிட்டாலும் எதை செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போட சுகபோக ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும் என்று தான் சொல்ல வேண்டும்.